வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கோடா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடைக்கு போகிறேன், நீ ஞாயிற்றுக்கிழமை யாருக்கையாவது வாங்கணும்னா சொல்லி மார்க்கெட்டுக்கு போகிறேன்னா போயிட்டு வந்துடுவோம். ரைட்டு போயிட்டு வந்துடுவோம். அப்படின்னா செஞ்சு வரேன். கோழி வாங்கிட்டு போனால் கோழி இல்லைன்னா கடை திறக்கலை. இறால் ஒண்டி வாங்கிட்டு வந்துட்டு நான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் மாமாவை. இறால் நல்லா ஐஸ் வைக்காத இறால். இது இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கோடா உருண்டைக்கு நம்ம போய் இறாலை அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். நான் இப்போ வந்து 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மிக்ஸி சாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ரொம்பவும் பட்டு போல் அரைக்காமல் நான் அரைச்சி காட்டுறேன். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இறால் கோடா உருண்டை குழம்பு. இது என்னென்ன ஜாமான் சேர்க்குறேன்னு நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஒரு ஓட்டிக்கிட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு சுற்றிக்கணும். இதை போட்டு ஒரு அரைச்சிக்கிட்டு ஒன்றா போட்டு அரைக்க வேணாம். இதை அரைச்சிக்கிட்டு அப்புறமா போட்டு அரைச்சிக்குவோம். இதோட வந்து இப்போ அரைக்கையில் வந்து சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக நம்ம குழம்புல உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒன்றையும் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். இது இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு என்னென்ன சேர்க்குறேன்னு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்பவும் நைஸாக அரைக்காதீங்க. ஒன்று பாதி சின்ன சின்ன பீஸாக கடந்தாலும் இறாலும் பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும் கடிச்சு நம்ம சாப்பிடையில. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயத்தை ஒரே ஒரு சுற்று தான் விட்டேன் நான் லாஸ்ட்டில் போட்டு. தண்ணி சேர்க்காமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன ஜாமான் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். நைஸாக கிள்ளிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம எல்லாமே குழம்புல சேர்ப்போம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோம். நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரைச்சி எடுத்துருக்கேன் இறால். 2 ஸ்பூனு. கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு நல்லா உடச்சிட்டு போட்டுக்கோம். நல்லா நைஸாக அரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கையால் பிடிச்சி பிசைஞ்சிட்டோம்னா சரியாயிடும். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு கிளறி விட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம இறால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இது ஏன்னா சின்ன சின்ன உருண்டை நல்லா எண்ணெயில் போட்டோன்னா உப்பி வருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அந்த உருண்டை போட்டோம். எடுத்துகிட்டு வச்சுருக்கு பாருங்க, நல்லா அப்படியே உப்பி வரும். இப்போ இது ரொம்பலாம் சுத்தமாக வேக வேண்டியதில்லை. நம்ம குழம்புல போய் போட்டு கொதிக்க வைப்போம். அதனால் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ உருட்டி போட்டு எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. குழம்பு தாளிக்கிற காமிக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண்சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயை எண்ணெயை ஊற்றிட்டேன். உருண்டை பொரிச்சு எடுத்தோமா இறால், அதே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா வெடிக்க விட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு போட்டு பொரிச்சதுக்காக 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். அதெல்லாம் நிறையவே போட்டுருக்காங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கிட்டு போட்டு அதுக்கு நம்ம குழம்பு கரைச்சி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், அந்த 1 கிலோ இறால் உருண்டை குழம்புக்கு நம்ம இந்த புளி எடுத்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா எப்படி வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள். இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் மஞ்சள் தூளை போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு நல்லா பெரிய ஸ்பூனால் நல்லா 1 ஸ்பூன் கும்பமாக மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். தேவையான உப்பை போட்டுக்குவோம். அவ்வளோதான். கரைச்சி எடுத்து பார்த்துக்கிட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு காரம்லாம் மற்றெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது புளி ஊற்றி தான் நான் வைக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற்றி தான் செய்வேன். நான் இறால் குழம்பு வச்சாலுமே கொஞ்சம் புளி ஊற்றி தான் செய்வேன். நீங்கள் வேணும்னா புளி ஊற்றிக்கலாம், வேண்டான்னா புளியை நிப்பாட்டிக்கலாம். மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த புளி ஊற்றாமல் வச்சிங்கன்னா, நான் கொஞ்சம் இறால் குழம்புக்கு புளி ஊற்றி தான் வைப்பேன். அதனால் இறால் உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற்றிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு அதை தூக்கி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவோம். இப்போ மூடி வச்சு அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் சேர்க்கானா சும்மாவே அரைச்சி ஊற்றிக்கலாம். சோம்பலம் தான் நம்ம இதிலே போட்டு நம்ம அரைச்சிட்டோம். அதனால் வெறும் தேங்காய் ஒன்று அரைச்சி ஊற்றினா போதும். அது கொதிக்கட்டு வாங்க, தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிட்டு பார்த்தீங்களா? நம்ம இறால் உருண்டை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கோமா, அதெல்லாம் பள்ளி போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இது வரையும் வச்சு சாப்பிட்லையோ வச்சு சாப்பிடுங்க. போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கு ஒரு பாடு தேங்காய் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குதா? இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டுடலாம். தேங்காயை போட்டு ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா அடுப்பை திடுன்னு எரிக்காமல் மூடி போட்டு செத்த நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்கும் குழம்பு. நல்லா கொதிக்கட்டும் காட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சான்னு பார்த்துலாமா? குழம்பு நல்லாவே கொதிச்சு உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். ஒரு இறால் கோலா உருண்டை குழம்பு வாயில் ஊற்றி பார்த்தோன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துலாமா? இறால் கோலா உருண்டை குழம்பு சுட சுட சாப்பாடு. சூப்பராக இருக்கு. இறால் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் இது வரையும் வைக்காதீங்க. என் வீடியோ பார்த்து இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.